அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். வாங்க இன்றைக்கி நாங்கள் ஈஸியாக நல்ல டேஸ்டான ஒரு பர்ஃபி செய்வோம். ஆரம்பமாக ஒரு பேனில் எண்ணெயை சேர்த்துக்கொள்ளுங்க. எந்த ஒரு வாடையும் இல்லாத எண்ணெய் ஆயிக்கணும். அதிலே நெய்யும் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த எண்ணெய் நெய் நல்ல சூடேறி வரணும். எண்ணெய் நல்ல சூடானதுக்கு பின்னால் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு கோதுமை மாவை சேர்த்துக்கொள்ளுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மா நெய்யோடு மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரணும். இப்போ மா நெய்யோடு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அதை எப்படி அரிஞ்சு கொள்வோம்ன்றா நல்ல ஒரு வாசம் வரும். அதோடைய ஃப்ளேம்லேருந்து இதை இறக்கி ஒரு தட்டில் நெய்யை பூசி அதில் இதை போட்டு நல்லா ஆற வைங்க. இது ஆறி வரக்காட்டியும் நாங்கள் சுகர் சிரப்பு செய்வோம். இங்கே நான் 300 கிராம் சீனி எடுத்திக்கிறேன். அது மூழ்கும் அளவுக்கு நாங்கள் தண்ணியை சேர்த்துக்கொள்ளணும். அதிகமான தண்ணி சேர்க்கவான. சீனி கரையும் வரக்காட்டியும் நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். சீனியெல்லாம் கரைஞ்சதுக்கு பின்னால் ஃப்ளேமை லோவில் போட்டுக்கொள்ளுங்க. சுகர் சிரப் நல்லா கொதித்து வரக்காட்டியும் நாங்கள் ஆரம்பமாக செஞ்சு வச்சு இந்த பேட்டரில் 50 கிராம் மில்க் பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் அதை ஒரு பக்கத்துக்கு ஆக்கி வைங்க. அப்போ தான் சுகர் சிரப்பில் சேர்க்க ஈஸியாக ஈக்கும். சுகர் சிரப் இப்படி கொதிச்சு கொண்டு வரப்போக்கில் ரோஸ் எசன்ஸில் ஒரு லிட் சேர்த்துக்கொள்ளுங்க. ஃபுட் கலரிங்கில் 4 ட்ராப் சேர்த்துக்கொள்ளுங்க. ஜெல் கலராக இருந்தால் அதை விட குறைவாக சேர்த்துக்கொள்ளுங்க. சுகர் சிரப் ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும். உங்களுக்கு இப்படி ஸ்பூனை எடுத்து பார்த்தேன்டா விளங்கும். ஒரு ட்ராப்ஸாக புல போக்கில் ஒரு கம்பியாலோ அது புலும். உங்களுக்கு இப்படி விரல்களாலேயும் கம்பி பதம் பார்க்கலும். இப்படி ஒரு கம்பி பதம் வந்தேன்டா சரி. இப்போ நாங்கள் அந்த மாவை சுகர் சிரப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ எங்களோட பர்ஃபி ரெடி ஆகிட்டு இதில் பதத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த பெட்டர் வந்து நல்ல ரோல் ஆகி கொண்டு வருது.
ஸ்பூனால் இப்படி மிக்ஸ் பண்ண போக்கில் ரோல் ஆகுது. அதே மாதிரி நாங்கள் ஸ்பூன் இப்படி தூக்க போக்கில் கனமான ரிப்பன் பதத்துக்கு இது கொட்டுது. பாருங்கள், நல்லா இறுக்கமாக ரிப்பன் பதத்துக்கு கொட்டுது. அதே மாதிரி இந்த பேனில் ஓரத்தை நாங்கள் பார்த்தேன்டா அதுவும் காஞ்சி கொண்டு வரணும். இதில் கொஞ்சத்தை எடுத்து நாங்கள் ரோல் பண்ணி பார்த்தேன்டா ஒரு உருண்டை பிடிக்கலுமா வைக்கணும். பாருங்கள், இப்படி சொட்டை எடுத்து நீ ரோல் பண்ணி பாருங்கள். இப்படி உருண்டை மாதிரி வந்தேன்டா சரியான ஆளோ. இந்த ட்ரேயில் நல்ல நெய்யை தேய்ச்சி நான் டியூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ட்ரை நட்ஸும் சேர்த்துக்கொள்ளையிலும். அதன் பின்னால் செஞ்ச பர்ஃபியை இதில் போட்டு நல்லா லெவல் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் லெவல் பண்ணுற ஸ்பூன்லேயும் நெய்யை பூசிக்கொள்ளுங்க. இப்படி நல்ல பர்ஃபியை லெவல் பண்ணதுக்கு பின்னால் 2 ஹவர்ஸ்க்கு இதை நாங்கள் வைக்கணும். அதன் பின்னால் தான் பீசஸ் வெட்டி கொள்ளணும். இப்போ நான் காட்டுறது 2 ஹவர்ஸ்க்கு பின்னால் நல்ல செட் ஆகிக்கி இப்படி ரூலரால் மார்க் போட்டுட்டு நீங்கள் பீசஸ் வெட்டி கொள்ளுங்க. அப்போ நல்லா நீட்டாக வரும். இங்கே நான் 40 பீசஸ் வெட்டிக்கிறேன். வாங்க இப்போ நான் பர்ஃபியை டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். உண்மைக்கும் இந்த பர்ஃபி நல்ல சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.